ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின் அண்ட் 5 மார்க் கொஷின்லையும் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். லெட் கேன்னு ஒரு கர்வேச்சர் இருக்குது. இந்த கர்வேஷன் என்ன ஃபங்க்ஷனில் இருக்குன்னா, ஆல்ஃபா பீட்டான்ற ஓப்பன் இன்டர்வல்லேருந்து ஆறுன்ற ரியல் பிளேன் சிங்கிள் டைமென்ஷனல் ரியல் பிளேனில் போகிற ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷன் இந்த கர்வேச்சர். ஸோ ஸ்மூத் ஃபங்க்ஷன் சொல்லும்போது இந்த கர்வேச்சரை நம்ம n டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். தென் இந்த கர்வேச்சரை பொறுத்து ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வ் இருக்குது, காமான ஒரு கர்வ் இருக்குது. அந்த கர்வோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ஓப்பன் இன்டர்வல் ஆல்ஃபா கம்மா பீட்டாலேருந்து R2ன்ற ரியல் n2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வோட சைன்டு கர்வேச்சர் k. ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த கர்வோட கர்வேச்சர். அதுக்கப்புறம் இன்னொரு கர்வ் எடுக்கிறோம். அந்த கர்வை வந்து காமாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ காமா டில்டா is a function from alpha comma beta to real 2-dimensional space. Is any other unit speed curve whose signed curvature is k. இதோட signed curvatureம் k தான். இதுவும் ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வ் தான். இது இன்னொரு யூனிட் ஸ்பீட் கர்வ். இந்த மாதிரி R2ன்ற பிளேனில் 2 யூனிட் ஸ்பீட் கர்வ் எடுத்துக்கிறோம். இந்த 2 யூனிட் ஸ்பீட் கர்வுக்குமே டைரக்ட் ஐசோமெட்ரி m of R2 இருக்குது. ஸோ அதாவது இந்த ரியல் பிளேனில் வந்து டைரக்ட் ஐசோமெட்ரி இருக்குது. ஸோ அப்போ இந்த டைரக்ட் ஐசோமெட்ரி மூலமாக நம்மளால் காமா டில்டா ஆஃப் s is equal to m of gamma of s அப்படின்னு நம்மளால் இந்த 2 கர்வ்ஸையுமே இப்படி டினோட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 கர்வுக்குமே ஒரு டைரக்ட் ஐசோமெட்ரி இருக்குது அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, ஒரு கர்வேச்சர், அதுக்கப்புறம் ஒரு கர்வ், அதோடைய சைன்டு கர்வ் கேன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு கர்வ், அது கூடிய சைன்டு கர்வேச்சரும் கேன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த 2 கர்வுக்கும் ஐசோமெட்ரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃபங்க்ஷன் k induces a unit speed curve in the plane. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த யூனிட் ஸ்பீட் கர்வோட கர்வேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா கம்மா பீட்டான்ற ஓப்பன் இன்டர்வல்லேருந்து S0ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதே போல் Sன்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். இது எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு கர்வேச்சரை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு. இது வந்து யூனிட் ஸ்பீட் கர்வ்ன்றதுனால நம்ம யூன்னு ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கிறோம் கர்வேச்சருக்கு. ஸோ இந்த கர்வேச்சருக்கு யூன்னு ஒரு பேராமீட்டர் எடுத்து அதோடைய ஆர்க் லென்த் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எஸ்லேருந்து S0க்கு போகிற இன்டர்வல்லேருந்து ஒரு இன்டகிரேஷன் பண்ணி φ(s)ன்னு ஒரு புதுசாக ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆங்கிள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு தான் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ φ(s)ன்றது ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வாக இருந்துச்சுன்னா அதோடைய கர்வேச்சர் எப்படி இருக்கும்னு நம்ம போன தியரத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கர்வேச்சரை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் எடுத்துக்கிட்ட இந்த கர்வேச்சரை KU du வந்து எஸ்லேருந்து S0 வரைக்கும் போகிற இன்டர்வலில் இன்டகிரேட் பண்ண முடியும். φ(s) இப்படி இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கர்வை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். கர்வ் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த கர்வ் வந்து ஆங்கிள் பொறுத்து டிஃபர் ஆகுன்றதுனால நம்ம ஆங்கிள்ஸை பேஸ் பண்ண மாதிரி இன்டகிரல் ஆஃப் cos s to S0 cos phi of t dt and integral S0 to S sin phi of t dt அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த phi of tன்றது தீட்டா மாதிரி ஒரு ஆங்கிள். இப்போது
இந்த கர்வுக்கு நம்ம டேன்ஜென்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது டெரிவேஷனும் இன்டெக்ரேஷனும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு cos phi of s sin phi of sன்னு வந்துடும். டீயை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டி வந்து எஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த phi of s வந்து திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா d phi of s டிவைடட் பை dsன்னு வந்து இந்த கர்வேச்சரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டெக்ரேஷனும் சேர்ந்து கேன்சல் ஆகி k of s is equal to, அதாவது கர்வேச்சர் is equal to d phi by ds அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கர்வை எடுத்து அந்த கர்வுக்கான கர்வேச்சரை கண்டுபிடிச்சிட்டோம், அதோடைய டேன்ஜென்ட் வெக்டாரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு கர்வ் டில்டா எடுத்துக்கிறோம். கர்வ் டில்டாவையும் சேம் அதே போல் நம்ம வந்து அதே ஃபார்மேட்டில் அதுக்கும் ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வுன்றதுனால அதுக்கும் ஒரு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணி இப்படி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கோம். x, yக்கு பதிலாக நம்ம இன்டெக்ரேஷன் ஆஃப் cos phi tilde dt and sin phi tilde dt இன்டெக்ரேஷன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதோடைய டேன்ஜென்ட் வெக்டார் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இந்த டேன்ஜென்ட் வெக்டார் யூனிட் டேன்ஜென்ட் வெக்டாரா அப்படின்னு செக் பண்ணணும்னா cos square theta plus sin square theta is equal to 1. இப்போ root of 1 is equal to 1 அந்த மாதிரி இதுக்கு நாம் கண்டுபிடிச்சோன்னா இது ஒரு யூனிட் வெக்டாராக மாறிடும். அதே போல் தான் இங்கேயும் இதுக்கு நாம் கண்டுபிடிச்சோன்னா ஒரு யூனிட் வெக்டாராக மாறிடும். ஸோ இந்த ரெண்டு வெக்டாருமே யூனிட் வெக்டாரா, யூனிட் ஸ்பீட் கர்வ்ஸா, ஸோ அதனால் இது எல்லாமே யூனிட் ஸ்பீட் கர்வ்ஸுடைய இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ரெண்டு கர்வ்ஸ்க்குமே தனித்தனியாக வேல்யூஸ் அசைன் பண்ணி ரெண்டு கர்வ்ஸ்க்குமே தனித்தனியாக கர்வேச்சரும் கொடுத்தாச்சு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு இதை கர்வேச்சர் பார்ட் முடிஞ்சிருச்சு, கர்வோடைய வேலை முடிஞ்சிருச்சு, கர்வ் டில்டாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு கர்வ்ஸ் காமா டில்டாக்கும் இடையில் ஒரு ஐசோமெட்ரி இருக்குன்னு தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐசோமெட்ரி, டைரக்ட் ஐசோமெட்ரி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் இடையில் ஒரு மேப்பிங் கண்டுபிடிக்கணும், எம்னு ஒரு மேப்பிங் கண்டுபிடிக்கணும். அந்த எம்ன்ற மேப்பிங் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஏ வெக்டார் கம்போசிஷன் ஆர் தீட்டா அப்படின்னு இருக்கணும். இந்த ஆர் தீட்டாவை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கணும், இந்த ட்ரான்ஸ்லேஷன் வெக்டாரை இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பகுதி தான், டைரக்ட் ஐசோமெட்ரி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட் ஐசோமெட்ரிக்கு நம்மளுக்கு தேவையானது கர்வ்ஸோடைய பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்க போகிற கர்வ் இந்த கர்வ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த கர்வ் டில்டாவுடைய ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார் எப்படி இருக்கணும், ட்ரான்ஸ்லேஷன் வெக்டாருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரொட்டேஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், cos phi of t சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்டெக்ரேஷன் ஆஃப் cos phi of t சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இன்டெக்ரேஷன் ஆஃப் sin phi of t சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்க மாதிரி நம்மளுக்கு cos theta sin theta cos theta இந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், cos phi of t ப்ளஸ் cos phi இது எல்லாமே சுருக்கி cos phi of t ப்ளஸ் theta cos sin phi of t ப்ளஸ் theta அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே டிஏ அப்படி இருக்குது, டிஏ பற்றி நம்ம இப்போது கேர் பண்ணல. இப்போ நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணும்போது cos a ப்ளஸ் b வந்து cos a cos b மைனஸ் sin a sin b ஃபார்மேட்டில் வரும். ஸோ இப்போ இதில்
காஸ் ஏன்னு சொல்லும்போது இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டேர்ம் வரும். அதுக்கப்புறம் காஸ் பின்னு சொல்லும்போது காஸ் தீட்டான்னு வரும். அப்புறம் ஸோ இன்டகிரேஷன் இதுக்கு பொதுவாகவே நம்ம எடுத்து வெளியே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கூட நம்ம தேவைப்பட்டால் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இவங்க காம்ப்ளிகேட் பண்ணியிருக்க மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சைன் ஏ சைன் பி அப்படின்னு வரும். சைன் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ அதையும் நம்ம இங்கே எழுதலாம். ப்ளஸ் சைன் ஏ சைன் பி சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி அப்படின்னு வரும். ஸோ அதையும் நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்துலேருந்துமே இன்டகிரேஷனை காமனாக வெளியில் எடுத்துட்டா நம்மளால் வந்து இதுலேருந்து ஆர்டீட்டா ஃபார்மேட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஆர்டீட்டா ஃபார்மேட்டில் எப்படி இருக்குது? எக்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஒய் சைன் தீட்டா எக்ஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் தீட்டா. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஃபை ஆஃப் டி, ஒய்க்கு பதிலாக சைன் ஃபை ஆஃப் டின்னு இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் உள்ளே எழுதிக்கலாம். காஸ் ஃபை ஆஃப் டி சைன் ஃபை ஆஃப் டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டிஏ வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த ஆர்டீட்டா நம்ம இதுலேருந்து ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம எழுதுனது. இப்போது இந்த டேர்ம் பார்த்தோன்னா நம்மளுக்கு காமா ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ. ஸோ இதுலேருந்து நம்ம ஆர்டீட்டா எல்லாத்தையும் பிரித்து வெளியில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு மிஞ்சிருக்கிறது காமா ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண நினச்சது ப்ரூவ் ஆயிடுச்சு. காமா டில்டா ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஏ ஆர் தீட்டா காமா ஆஃப் எஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ்ட். இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் பார்த்துருவோம். இதையும் பார்த்துட்டோன்னா இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. ஒரு யூனிட் ஸ்பீட் ரீபேரமெட்ரைசேஷன் சர்க்கிளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கு அதோடைய கர்வ் வந்து யூனிட் ஸ்பீட் ரீபேரமெட்ரைசேஷனில் இருக்குது. அண்ட் இதை வச்சு நம்ம ஒரு சைன்டு கர்வேச்சர் டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஒருவேளை அந்த சைன்டு கர்வேச்சர் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா என்னாகும் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஒரு சர்க்கிளில் ஆரிஜின்லேருந்து ஒரு ஆங்கிள் போகுது. அந்த ஆங்கிள் வந்து எஸ்ஆர் என்ற அக்யூட் ஆங்கிள். அந்த ஆங்கிளுக்கு வெளியே போச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அதுவும் எஸ்/ஆர்ன்னு இருக்குது. அண்டு ஒரு டி வெக்டார் இருக்குது, எக்ஸ் வெக்டார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சர்க்கிள் யூனிட் ஸ்பீட் பேராமீட்டரைசேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் அ சென்டர் அண்ட் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ். இதோட சென்டரை வந்து ஆரிஜின்னு வச்சுருக்கோம் அண்ட் இதோட ரேடியஸ் ஆர்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போது இதோடைய காமா கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆர் காஸ் எஸ்/ஆர் ஆர் சைன் எஸ்/ஆர். இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து எஸ்/ஆர்ன்றதுனால அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். அண்ட் ரேடியஸ் வந்து ஆர்ன்றதுனால ஆர் காஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ ரேடியஸ் ஆர் காஸ் எஸ்/ஆர் ஆர் காஸ் சைன்/ஆர்ன்ட்டு இருக்குது. இப்போது இதுக்கு நம்ம டேஞ்சன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு டேஞ்சன்ட் வெக்டார் கிடச்சிரும். ஸோ காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நத்திங். ஸோ இப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி π/2 கூட π/2 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆங்கிள் எஸ்ஆர் வந்து எஸ்ஆர் ப்ளஸ் π/2ன்னு மாறிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சைன்டு கர்வேச்சரோட ஃபார்முலா என்ன? dφ/ds தானே. ஸோ அந்த இங்கே ஃபைன்றது ஆங்கிள். என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? π/2 ப்ளஸ் s/r. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு யூனிட் ஸ்பீட் ரீபேரமெட்ரைஸ்டு கர்வேச்சர் இப்படி தான் இருக்கும்னு பார்த்தோமா. ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். dφ/dsன்னு வரும். ஸோ ஆங்கிளுக்கு பதிலாக
நம்மக்கிட்ட இருக்கிறது π/2 + SR. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது π/2 நத்திங் ஆயிரும். S/Rல எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது S1 ஆயிரும். ஆர் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நின்றும் 1/R. KS = 1/R. இது KS பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா 1/Rன்னு நம்மளுக்கு ரேடியஸ் கிடைக்கும். இன்கேஸ் KS நெகட்டிவில் இருந்துச்சுன்னா காமா டில்டான்ற இன்னொரு ஒரு கர்வ் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு cos θ sin θ மைனஸ் sin θன்னு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டேன்ஜென்ட் வெக்டார் கிடைக்கும்? மைனஸ் sin θ ப்ளஸ் cos θ, மைனஸ் sin θ மைனஸ் cos θன்னு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சோன்னா அந்த ஆங்கிளுடைய வேல்யூ S/R மைனஸ் π/2 π/2 மைனஸ் S/Rன்னு இருக்கும். ஸோ மைனஸ் S/Rரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1/Rன்னு வரும். ஸோ இந்த கர்வேச்சர் இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் 1/KSன்னு கிடைக்கும். ஸோ இப்போ சைன்டு கர்வேச்சர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ நெகட்டிவில் சைன்டு கர்வேச்சர் கிடச்சிச்சின்னா ரேடியஸும் நெகட்டிவில் தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஸோ இந்த தியரமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.